பட்டுக்கோட்டையில் முன்னாள் பாஜக பெண் நிர்வாகி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 3 பேர் நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கிறார்கள். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். கபிலன், குகன், பார்த்திபன் என்ற 3 பேர் சரணடைந்திருக்கிறார்கள். விவரங்களுடன் செய்தியாளர் குருநாதன் இணைந்திருக்கிறார். குருநாதன், இதன் பின்னணி என்ன? அவர்கள் சரணடைந்தவர்கள் யார்? லாவண்யா, தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உதயசூரியம்புரத்தில் பாலன் மற்றும் சரண்யா இரு தம்பதிகளும் டிராவல்ஸ் நிறுவனம் வைத்து நடத்தி வந்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்றிரவு வழக்கம் போல கடையை பூட்டிவிட்டு நடந்து சென்ற சரண்யாவை மர்ம நபர்கள் கொடூரமாக தலையை துண்டித்து வெட்டி படுகொலை செய்தனர். இதில் சரண்யா மற்றும் பாலன் இருவரும் பாஜக முன்னாள் நிர்வாகிகளாவார். இந்த கொலை சம்பவம் என்பது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனையடுத்து வாட்டாத்திக்கோட்டை காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். குடும்ப பிரச்சனை காரணமாக இந்த கொலை நடைபெற்றதா அல்லது வேற ஏதும் காரணமா என தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் தற்போது மதுரை நீதிமன்றத்தில் கபிலன், குகன், பார்த்திபன் என்ற 3 இளைஞர்கள் தற்போது சரணடைந்துள்ளனர். இதில் கபிலன் என்பவர் பாலனுக்கு முதல் மனைவியின் மகன் என்று கூறப்படுகிறது. ஏற்கனவே பாலனுக்கு திருமணமாகி மனைவி உள்ள நிலையில் இரண்டாவதாக இந்த சரண்யா என்பவரை கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கல்யாணம் செய்துள்ளார். இதே போல சரண்யாவின் கணவர் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தகராறில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். எனவே இருவருக்கும் இது இரண்டாவது திருமணம். இந்த திருமணத்தால் ஏற்பட்ட குடும்ப பிரச்சனையாக இந்த கொலை நடைபெற்றதல்லதா இல்லது சொத்து பிரச்சனையால் இந்த கொலை நடைபெற்றுள்ளதா என்பது இனிமேல் இந்த விசாரணையில் தெரிய வரும். தற்போது இந்த 3 பேரும் நீதிமன்றத்தில் சரணடைந்து இவர்கள் காவல்துறையை விசாரணைக்கு எடுத்து விசாரணை செய்த பிறகே கொலைக்கான காரணம் தெரிய வரும். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி குருநாதன்.